வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பேனல் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 10/4/2026 மதியம், அதாவது இன்று நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:16 இரவு 11:16 வரைக்கும் அஷ்டமி திதியும், அதற்கு பிறகு நவமி திதியும் காணப்படும். இரவு 11:16 வரைக்கும் பூராட நட்சத்திரமும், அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 6:31 வரைக்கும் சிவநாம யோகமும், அதற்கு பிறகு சித்த நாம யோகமும் காணப்படுது. காலையில் 10:22 வரைக்கும் பாலவக்கரணமும், இரவு 11:16 வரைக்கும் கௌளவக்கரணமும், அதற்கு பிறகு தைத்துளை கரணமும் காணப்படுது. அடுத்து இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம். காலை 11:28 வரைக்கும் பிரபலராஷ்டிர யோகமும், அதற்கு பிறகு சித்த யோகமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:40 12:11 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:15 4:47 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:36 9:08 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் தேய்பிறை அஷ்டமி திதி இருக்குது. இந்த தேய்பிறை அஷ்டமி திதி அப்படிங்கிறது கால பைரவருக்கு வழிபாட வந்த நாள். அஷ்டமி திதியில் செய்கிற காரியங்கள் தாமதமாகும், ஆனால் அது நிலைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அஷ்டமி அப்படி திதி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமியை குறிக்கும். இங்கே அஷ்டமி அப்படின்ற நேரம் 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டு சனி பகவானை எடுத்துக்கொள்கிறாங்க. அது தவறு. இங்கே அஷ்டலட்சுமியை குறிக்கக்கூடியது லட்சுமி கடாசமான ஒரு அஷ்டமி திதியில் பிறந்தவங்க. அவங்களெல்லாம் சரியான முறையில் நம்ம வழிகாட்டினோம்னா ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க, ஒரு பெரிய உயர்வான நிலைக்கு வருவாங்க. அந்த மாதிரி அந்த திதியில் அவ்வளோ சக்தி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த காரியமும் செய்யலாம், உங்களுக்கு நன்மையை தரும். அடுத்து என்னென்ன காரியம் செய்தால் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது காலையில் பாலவக்கரணம் அப்படின்னு இருக்குது. அதாவது 10:22 வரைக்கும் பாலவக்கரணம். பாலவக்கரணனாலே சிக்கல்களை தீர்ப்பது, வழக்குகளை தீர்ப்பது, சண்டை சச்சரவுகளை தீர்க்கிறது, கணவன் மனைவி இடையிலே சில சிக்கல் இருந்தால் பேசி தீர்த்து வைக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த பாலவக்கரணத்தை உபயோகிக்கிறோம். அதே மாதிரி ஒரு சில கோயில்களில் பூஜைகள் செய்கிறதுக்கும் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கும் பாலவக்கரணத்தை உபயோகிக்கிறாங்க. இதுவும் ஒரு சிறப்பான கரணம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா கௌளவக்கரணம் வருது. கௌளவக்கரணம் அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு அதிபதி அப்படிங்கும்போது வராக பெருமானை குறிக்கிறார். வராக பெருமான் அப்படின்னாலே அவர் பண்டிமுகம். அந்த பண்டிமுகத்தோடு இருக்கிற வராக பெருமான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிநுனி தேடி போன கதையில் வராக ரூபம் பெற்று பூமியை தோண்டிக்கிட்டு போவார். பார்த்திங்கன்னா இந்த காட்டு பண்டிகையெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கு வகைகள்லாம் உட்கொள்ளும். அதே மாதிரி தான் கௌளவக்கரணம் அன்னைக்கு நீங்கள் நிலக்கீழ் பயிர் செய்யக்கூடிய விஷயங்கள், நிலத்தை தோண்டக்கூடிய விஷயங்கள், அத்திவாரம் தோண்டுதல், குளம் வெட்டுதல், கிணறு வெட்டுதல், குழாய் கிணறு போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் சிறப்பானது. இந்த பாத்தி கட்டுறது, அதே மாதிரி வெள்ளோட்டம் விடுறது, அதே மாதிரி கனிய வளங்களை தோண்டி எடுக்க, நிலம் கீழ் இருக்கக்கூடிய வளங்களை
தோண்டி எடுத்தல், ஆராய்ச்சி செய்தல், புவியியல் ஆராய்ச்சி, நிலத்துக்கு கீழான புதைந்து பட்ட பொருட்களை வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு சிறப்பான காரணமாக கௌளவ கரணம் காணப்படும். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே நான் உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா எப்படி பலன் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறையா பேர் இன்னுமே தண்டை லக்னம் தெரியாமல் இருக்காங்க. லக்னம் தான் உயிர், லக்னத்துக்கு தான் பலன் பார்க்கணும், ராசிக்கு இல்லை. லக்னம் உயிர் அடிப்படையாக வரும்போது ஒரு ஜோதிடர் பலம் சொல்கிறதா இருந்தால் லக்னம் அடிப்படையில் தான் பலன் சொல்லுவார். இப்படி பல விஷயங்கள் அந்த லக்னத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ நீங்கள் முதல்ல லக்னம் என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, லக்னத்தினுடைய பலனை கேளுங்க. உங்களுடைய மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தசைநாதனோ புத்திநாதனோ உங்களுக்கு கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்கள். நடக்கிற திசை அல்லது புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தியாக இருக்கும், அந்த புத்தி நடக்குதான்னு பாருங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பாருங்கள், அந்த பலன் உங்களுக்கு வழிகாட்டுறதாக இருக்கும். முதல்ல மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி கொடுக்க போகிறீங்க, இல்லை அவங்க வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க, இல்லை குழந்தைக்காக வேண்டிய முயற்சி எடுக்க போனால் இன்றைக்கு எதுவும் அந்த மாதிரியான காரியங்கள் செய்யாமல் இருக்க நன்மை தரும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட எந்த முடிவு எடுக்காதீங்க. முக்கியமாக பாவ பிரிவினைகள், காதல், களியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். அடுத்து இன்னும் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக. அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக போக பாருங்கள். கல்வி கற்கிற மாணவர்கள், அதாவது பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அடுத்து மனம் சஞ்சலங்கள் இன்றைக்கி வரலாம், அவசரப்பட்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் முடிவும் எடுக்காங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், அவங்களோட குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாதத்தை கேட்குறது நன்மையை தரும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முயற்சிகள் சில நேரத்துக்கு கைகூடாமலே போகும், தடைப்பட்டு போகும், தாமதமாகும். இன்றைக்கு அப்படி இல்லை. நீங்கள் அந்த முயற்சியை நீங்கள் வேறு நோக்கத்தோடு செய்திருந்தாலும் அல்லது அந்த முயற்சியை நீங்கள் கைவிடுற நிலையில் இருந்தாலும், ஆனால் நீங்கள் எதிர்பாராத ரீதியான சில முன்னேற்றங்களை அது கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் வைத்தியம், ஒரு நோய்க்கு வைத்தியம் செய்து இதுக்கு இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த இக்கட்டான சூழலில் அந்த உங்களுக்கான வைத்தியங்கள் கிடைக்கும், அல்லது அந்த நோயிலேருந்து வெளிவரத்துக்கான மார்க்கம் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தம்பி தங்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நன்மை நடக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில் சிக்கல் இருந்தால் அதுவும் விலகும், அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறது, சிக்கல்களை உருவாக்கி கொள்வது,
கருத்து வேறுபாடுகளில் வந்தால் கடந்து போங்க. முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் குழந்தைகள், அடுத்தது வாழ்க்கை துணை, இவங்கிற விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டக்கூடாது. வார்த்தை பிரயோகங்களை கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு எதுக்கோ நான் முதலீடு செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், இது செய்ய ஒன்றும் செய்யாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டால் நல்லாயிருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள புதன் பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி உங்களுக்கே ஒரு உத்வேகம் பிறந்த மாதிரி இருக்கும். நீண்ட நாளாக நோயில் அவதிப்பட்டு இருப்பீங்க. அது உங்களோட முயற்சியாலேயே அதுலேருந்து வெளிவருவீங்க. உடல் உபாதையிலேருந்து வெளிவர்றது, கடன் தொல்லைகள்லேருந்து வெளிவர்றது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்காது. தொழில் சார்ந்த விஷயத்தில் சில எதிர் தொல்லைகள் இருந்தால் அதுலேருந்து வெளிவரது. இப்படி சில நன்மைகள், அதாவது உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றம் அல்லது உங்களுக்கு ஏற்படுற உத்வேகம் அதை செய்து கொடுக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும், அந்த நன்மையான வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வீண் விரயங்கள், செலவுகள் ஏற்படலாம். நீங்கள் கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் இதுக்கெல்லாம் போயிட்டு சில நஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதே நேரத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்துலேயோ அல்லது அது எதிர்பாராத செலவுகளை, வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு போயிடும். அடுத்து கடல் கடந்து தொடர்போடு எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மையை தரும். அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த விஷயங்களில். அடுத்து பெண்களுக்கு உடல் உபாதைகள் கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக. அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கணும். வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடை பெருசாக கட்டணும், இருக்க வாகனத்தை மாற்றணும், அடகு வச்ச நகையை திருப்பணும், இப்படி நிறைய முயற்சிகள் இருக்கலாம். அந்த முயற்சிகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக அதை கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால் நல்லது. அவசரப்பட்டு இன்றைக்கி ஏதாவது செய்ய போனீங்கன்னா அது உங்களுக்கே சிக்கலாக போயிடும். அது ரெண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்காதீங்க. இன்றைக்கி அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இந்த நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக ஒரு ஆண் குழந்தை வேணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தைகளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்கணும், அவங்க தொழில் செய்யணும், கல்வி கற்கணும், அடுத்த நிலைக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்கக்கூடாது. கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன், இதை அமைக்க போகிறேன், குடும்பம் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறேன், வருமானத்தை பெருக்க ஏதோ ஒன்று நான் செய்ய போகிறேன், இது எதையுமே செய்யாமல் இருந்தால் இன்றைக்கி சிறப்பாக. அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க, எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கண்ண யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, ஒரு பயணம் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலேயும் ஒரு பொறுமையும் அமைதியும் கவனமாக செயற்படும்.
எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் சரிங்க, பாத்ரூமில் குளிக்க போகிறீங்க, கவனமாக போய் குளிச்சுட்டு வாங்க. வழுக்கி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கையில் இருக்க பொருட்கள் தொலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, களவு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விபத்துகளில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மீன ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரணும், திருமண நாள் நிச்சயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடு இருந்தால் அதெல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி எடுங்க, அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள மகாலட்சுமி, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாகும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.